அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பளபளப்பாக இருக்கக்கூடிய ஆப்பிளை விட பல மடங்கு சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம மண்ணில் விளையக்கூடிய பழங்கள் புத்துணர்ச்சியோடும் இயற்கை சத்துக்கள் சிதையாமலும் கிடைக்கும். இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது விலை உயர்ந்த ஆப்பிள், மாதுளை மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கிவி போன்ற பழங்கள் தான். கடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மெழுகு பூசப்பட்ட பளபளப்பான ஆப்பிளை அதிக விலை கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமாகவே பார்க்குறாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் சந்தையில் கூடக்கூடிய கொட்டி இருக்கக்கூடிய மலிவான உள்ளூர் பழங்களில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அந்த பழங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் கொய்யா பழம். ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கான சத்து எல்லாமே இந்த கொய்யா பழத்தில் கிடைக்கும். ஏன் சொல்லப்போனால் ஆப்பிளில் கிடைக்கக்கூடிய சத்தை விட 4 மடங்கு அதிகமான விட்டமின் சி இந்த பழத்தில் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு கொய்யா பழம் தான். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களானது செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலை போக்குது. குறிப்பாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கொய்யா பழம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் தினமும் எடுத்துக்கிறது ஒரு சிறந்த மெடிசனாக இருக்கும். கொய்யா பழமாக இருந்தாலும் சரி, கொய்யா இலையாக இருந்தாலும் சரி, இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உங்களுக்கு மெதுவாக தான் உயர்த்தும். இதே போல் நெல்லிக்காயை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பார்த்திங்கன்னா சுமார் 20 ஆரஞ்சு பழங்களுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி இளமையை தக்க வைக்கிறதுக்கு நெல்லிக்காயை விட ஒரு சிறந்த பழம் உலகத்திலே கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தினமுமே நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் கூட சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பப்பாளி பழம். கண்ணுக்கு தெரிந்தே ரொம்ப ரொம்ப மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக கொட்டி கிடக்குது. கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கும் தோலை பளபளப்பாக மாற்றுறதுக்கும் பப்பாளிக்கு நிகர் பப்பாளி மட்டும்தான். ஏன்னா அந்த பழத்துக்கு நிகராக வேறு எந்த பழத்தையும் நம்ம சொல்லவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய ஃபாப்பைன் அப்படின்ற என்சைம் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. டெங்கு போன்ற காய்ச்சல் காலங்களில் ரத்த தட்டைகளை எல்லாம் அதிகரிக்க பப்பாளி இலைச்சாறு மருந்தாக பயன்படுதுங்க. ஸோ இதை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அதே போல் தான் சீத்தாப்பழமும் இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு, ரத்த சோகையை போக்குறதுக்கு இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, மெக்னீஷியம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இரும்பு சத்து மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு பலம் சேர்க்குதுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பழம் வாழைப்பழம். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்பூர் சந்தையில் அதிகமாக பார்க்கக்கூடிய பழம். தினமுமே வாழைப்பழம் சாப்பிடணும், அது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு, செரிமான பிரச்சனைக்கு நல்லது அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான மருத்துவ குணம் இருக்குங்க. செவ்வாழை சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். மலைவாழை செரிமானத்துக்கு நல்லது. இதே கருவாழை பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். உடனடியான ஆற்றல் தேவைப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டிய முதல்ல பழம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழம் ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். ஜிம்முக்கு போகக்கூடியவங்க, விளையாடக்கூடியவங்க விலையுறந்த புரோட்டீன் பானங்களுக்கு பதிலாக இந்த வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதுவே போதுமானது, ஆரோக்கியமானது. அதே போல் தான் நாவல் பழமும். இந்த நாவல் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு உலக புகழ்பெற்ற ஒரு பழம் அப்படின்னு இந்த பழத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப சத்து நிறைந்த பழம். இதனுடைய துவர்ப்பு சுவை பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சுத்திகரிக்கும், சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தி கொடுக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், ஆனாலுமே கூட தவறாமல் அந்த சீசனில் வாங்கி சாப்பிட்ருங்க. இது உடலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த நாவல் பழம். நாவல் பழம் பார்த்திங்கன்னா சீசன் காலங்களில் நிறைய கிடைக்கும். அதாவது அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தான் இந்த பனம்பழமும் சீசனில் தான் கிடைக்கும். பனம்பழம், இலந்த பழம் இதெல்லாம் சீசன் டைமில் மட்டும்தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். பனம்பழத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, தாதுக்கள் உடலுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதே மாதிரி தான் இலந்த பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தத்தை போக்கி பசியை தூண்டும். இயற்கையாக அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மனிதனுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை அந்தந்த ஊர் பழங்கள் மூலமாகவே நம்மளால் பெற முடியுங்க. ஸோ இந்த ஒரு பழம் தாண்டி இன்னும் நிறைய பழங்கள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம பார்த்தோலையே இந்த இலந்த பழம் இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இதில் விட்டமின், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகமாக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். செரிமானத்தை மேம்படுத்தும். தூக்கம் வராமல் இருக்கக்கூடியவங்க இயற்கையாகவே தூக்கம் வரும். ஸோ இலந்த பழம் சாப்பிடுங்க. அது தூக்கமின்மையை போக்குறதுக்கு உதவியாக இருக்கும்.
மேலும் முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடி கொட்டாமல் வந்து பாதுகாக்கும். சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. இலந்த பழத்தை ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதோ சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது சாப்பிடுங்க. அடுத்ததாக அத்திப்பழம். அத்திப்பழம் சாப்பிட்றது வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிறு உப்பசம், மலச்சிக்கல் இதெல்லாம் வந்து குறையும். அதே மாதிரி இந்த பழங்களில் கலோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அத்திப்பழத்தில் கலோரி கம்மியாக இருக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை வந்து கொடுக்கும். ஸோ இதனால் நமக்கு பசி அதிகமாக எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க உங்களுடைய ஜேர்னியில் கண்டிப்பாக அத்திப்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா சீசனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. ஒரு நபருடைய எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது அத்திப்பழம் தான். இந்த பழங்களை வந்து சாப்பிட்றதுனால உடலில் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகும். ஹீமோக்ளோபினுடைய அளவை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இந்த ஆப்பிள் பழம் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் சாப்பிட முடியாத அளவுக்கு விலை இருக்கும். ஆனால் அதை விட நமக்கு நல்ல ஒரு பழங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்காக ஆப்பிளை வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அப்பப்போ ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள் வந்து ரொம்ப நல்லது. ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவர்கிட்ட வந்து போகவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவமனைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இருக்காது. முற்றிலும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் வந்து இருக்குது. ஒரு கப் ஆப்பிளில் 13 கிராம் தான் சர்க்கரையானது இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆப்பிள் கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் தான் மாதுளம்பழமும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட முடியாது அப்படின்றதுனால தான் நம்ம அதை விட நம்ம சத்து நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை பார்த்துட்ருக்கோம். அதுக்காக இந்த பழங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் அர்த்தமே கிடையாதுங்க. இந்த பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு பழம். அதே போல் தான் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை வந்து தினசரி வந்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் சர்க்கரை ரொம்ப ரொம்ப கம்மி, கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப கம்மி. அதை விட இந்த வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரவில் நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும். இது தசை வளர்ச்சிக்கும் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. முக்கியமாக வாழைப்பழம் நீண்ட நேர பசியை வந்து எடுக்காமல் வச்சுருக்கும். பசி உணர்வை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பப்பாளி பழம். பப்பாளி பழம் சுவையில் மட்டும் கிடையாதுங்க, ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நிறைய நன்மைகளை தரக்கூடியது. இது பார்க்குறதுக்கு ஆரஞ்சு நிறமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல சுவையாக இருக்கும். இந்த பழத்தில் கருப்பு ஜெலட்டினஸ் விதைகள் வந்து இருக்கும். அந்த விதைகளை தவிர பப்பாளி பழத்தினுடைய மென்மையால் உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை ரொம்ப ரொம்ப சத்தானது. இது பல்வேறு விதமான சுகாதார நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சை விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது. அதோடு பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். இது செரிமானத்தை மேம்படுத்துறதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்திங்கன்னா அதிகமாக்கி கொடுக்குது. கூடவே பார்த்திங்கன்னா எடை இழைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சிறுநீரக கற்கள் வராமல் வந்து தடுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை சாறு ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து எலுமிச்சை சாறில் நம்ம சாதம் செய்து சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து செய்வோம். அதையும் தாண்டி நீங்கள் எலுமிச்சை சாறை எல்லா விஷயங்களும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல், பற்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழம் இரும்புச்சத்து நிறைந்த ஒரு பழம், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான சத்துக்களும் இது அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உடனடியாக ஆற்றல் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. செரிமானத்தை மேம்படுத்துறது, ரத்த சோகையை வந்து குணப்படுத்துறது, இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, வலுவான எலும்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு பழம் பேரிச்சம்பழம். இந்த பழம் தினமுமே 2லேருந்து 3 பழம் மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்க முடியும். இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது இயற்கையான சர்க்கரை இருக்கிறதுனால, அதாவது குளுக்கோஸ், பிரக்டோஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சோர்வை நீக்கி உடனுக்குடன் வந்து புத்துணர்ச்சி வந்து கொடுத்துருது. ஸோ அதனால் நம்ம வந்து சிறப்பாக வந்து ஆக்டிவ் ஆகிடலாம். செரிமானம், மலச்சிக்கல் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து இது வந்து உறுதுணையாக இருக்குதுங்க. ஸோ மூளையினுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான விட்டமின் B6 ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவாற்றலை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. மேலும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் உதவியாக இருக்குது. மேலும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், நச்சுக்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பழங்களை நீங்கள் உங்களுடைய உணவில் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை அப்படின்னு விலையுயர்ந்த பழங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அன்றாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம எடுத்துட்டாலே போதும். நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இந்த பழங்கள்லேயே வந்து கிடைக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பழங்களில் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த ஆரோக்கிய தகவலை நீங்கள் பார்த்ததோட மட்டும் நிப்பாட்டிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கிய சம்பந்தமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.